கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த கதையில சென்னை அருகே ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்த என்னை என் 3 1/2 வருஷ காதலி எப்படி பிரிந்து ஒரு வாரத்திலேயே வேற ஒரு ஆளோட போய் பிறகு ரகசியமா என்னை தொடர்பு கொண்டு குழப்பினாள் என்பதை முழுசா பார்க்கப் போகிறோம். இது என் உண்மை அனுபவம். கதைய ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. என் பேரு கார்த்திக். இப்போ எனக்கு 29 வயசு. என் காதலி பிரியா. நாங்க 3 1/2 வருஷம் டேட்டிங் பண்ணினோம். ரொம்ப அழகான, உணர்ச்சிகரமான காதல். அவளுக்கு எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் தான் முதல் ஆள். அவளோட பிறந்த நாள, அவ அம்மா உடம்பு சரியில்லாத போது நான் தான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன். அவளும் என்ன ரொம்ப லவ் பண்ணினா. ஆனா கடைசி 6 மாசமா சண்டை அதிகமாச்சு. நான் கொஞ்சம் பொறுமை இல்லாம இருந்தேன். அவ சொன்ன சில விஷயங்கள நான் மாத்திக்கல. கடைசியா அவ நாம இனி பொருந்தல, பிரியலாம்னு சொல்லிட்டா. பிரிஞ்சு சரியா ஒரு வாரம் கூட ஆகல. அவ இன்ஸ்டாகிராம்ல ஒரு புது பையன் கூட போட்டோ போட்டிருந்தா. அவன் பேரு அர்ஜுன். அவளுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்தவன். அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு உலகமே உடைஞ்சு போச்சு. 3 1/2 வருஷம் லவ் பண்ணின பொண்ணு ஒரு வாரத்திலேயே வேற ஆளோட போயிட்டாளேன்னு இரவெல்லாம் தூங்க முடியல. ஒரு மாசம் கழிச்சு அவ எனக்கு மெசேஜ் அனுப்பினா. கார்த்திக், நீ எப்படி இருக்க? பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே தானே? நான் ஆச்சரியப்பட்டேன். நான் ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் இந்த பேச்சு தொடர்ந்துச்சு. அது வாரத்துக்கு 3 முதல் 4 வரை டெக்ஸ்ட் அந்த வாய்ஸ் நோட். அவ என்ன பத்தி கேட்டா. நீ இன்னுமடி என்ன நினைச்சிட்டு இருக்கியான்னு நான் உண்மைய சொன்னேன். பேச்சு மெதுவா இன்னும் நெருக்கமா மாறுச்சு. ஒரு நாள் அவ உன்ன பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா. நான் அவ வீட்டுக்கு போக ஆயத்தமா இருந்தேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல அவ இல்ல கார்த்திக், இது சரியில்ல. நான் அர்ஜுனோட இருக்கேன்னு சொல்லிட்டா. நான் ஏமாந்து போனேன். இப்படி 2 தடவ நடந்துச்சு. 2வது தடவ நான் அவ வீட்டுக்கு அருகில் போயிட்டு இருந்தபோது அவ கால் பண்ணி திரும்பி போ, இது தப்புன்னு சொன்னா. ஒரு நாள் அவ என்னிடம் சொன்னா, அர்ஜுன் என் போன்ல உன் பேரு பாத்துட்டான். என்ன உன்னோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரி நான் பேசுறத நிறுத்துறேன்னு சொன்னேன். ஆனா அடுத்த நாளே அவ மறுபடி மெசேஜ் அனுப்பினா. 21 நாள்ல 15 நாள் அவ தான் என்ன தொடர்பு கொண்டா. எல்லா மெசேஜ், கால் ஹிஸ்டரியையும் டெலீட் பண்ணிட்டு ரகசியமா பேசினா. அவ சொன்ன வார்த்தைகள் என்ன குழப்புச்சு. நீதான் எனக்கு எல்லாத்துலயும் பெட்டர். அர்ஜுன் நல்லவன் தான். ஆனா அவன்கிட்ட உன் லவ், உன் கேர் இல்ல. நான் உன்னை விட்டுட்டு போக விரும்பல. ஆனா அவன் என்ன நல்லா பாத்துக்கறான். உன்னோட இருந்தா எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஆனா இப்போ அவனோட இருக்கேன். நான் இப்போ நோ கான்டாக்ட் முடிவு எடுத்துட்டேன். அவளோட எல்லா எல்லா தொடர்பையும் நிறுத்திட்டேன். எனக்கு தெரியுது. இது கிளாசிக் ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப். பிரிஞ்ச உடனே அவளுக்கு தனிமை தாங்கல. அர்ஜுனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கா. என்ன பத்தி கவலைப்படுறா. என்ன பாராட்டுறா. எனக்கு இன்னும் அவள ரொம்ப கேர் பண்றேன். 3 1/2 வருஷம் லவ் பண்ணினவள ஒரேடியா மறக்க முடியல. நான் பிரேக்கப்ல அவ சொன்ன எல்லா குறைகளையும் மனசுல வச்சு மாத்திக்கிட்டேன். ஜிம் போறேன். பொறுமையா இருக்க கத்துக்கிட்டேன். கேரியர்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இப்போ வேற பொண்ணுங்க கூட டேட்டிங் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மனசு இன்னும் அவள தான் நினைக்குது. நான் நினைக்கிறேன். அவ இன்னும் என்ன கேர் பண்றாளா? அவ குழப்பமா இருக்காளா? அர்ஜுன விட்டுட்டு என்கிட்ட திரும்பி வருவாளா? யாராவது இப்படி ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எக்ஸ் திரும்பி வந்து, நம்ம மறுபடி முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ இன்னும் என்ன லவ் பண்றாளா? இல்ல ஜஸ்ட் கில்ட் ஸ்லாஷ் ஹேபிட் தானா? ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் நீடிக்கும்? நோ கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தா அவ திரும்பி வருவாளா? உங்க அனுபவம் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு உதவி இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். வணக்கம்.